சார் வணக்கம் சார். இந்த சார் சாரி சார் மன்னிக்கணும். பரவாயில்ல சார். முருகன் வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்துக்களை நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு சமப்பா சொல்றேன். அதாவது தற்போது இந்த ஆல்பாஸ் முறை ரத்து செய்யப்பட்டிருப்பதால் அந்த கற்றல் திறன் வந்து மேம்படாது, இந்த இடைநிற்றல் தான் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு தரப்பு கருத்தை வந்து முருகன் சார் சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று, இந்த கற்றல் திறனை மேம்படுத்துவதற்கு வந்து அந்த கட்டமைப்பை தான் மேம்படுத்தணும், அந்த கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த ஆல்பாஸ் ரத்து என்பதை நாம் வந்து ஏற்க முடியாது. இன்னொன்றும் மாநிலம் முழுவதும் இந்த மாநில கல்வி பாடத்திட்டத்தில் தான் பெரும்பாலான மாணவர்கள் பயில்கிறார்கள். கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள், பெண் கல்வி பாதிக்கப்படும் என்று கூறுகிறார்கள். என்றால் நம்ம ஊரில் ஸ்கூலுக்கு பெண்களை அனுப்புறது, அவங்க ஃபெயில் ஆகிட்டனா மீண்டும் அனுப்புவது வந்து ஒரு 90% கிடையாது. அதோட அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம், இல்லைன்னா அந்த படிப்பை நிப்பாட்டில இருந்தால் பெண் குழந்தைகளுக்கு இன்னைக்கும் நகர்ப்புறங்களில் கூட இருக்கக்கூடிய ஒரு சமூக சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் இந்த ஆல்பாஸ் ரத்து என்பதே மத்திய அரசு கல்வி நிறுவனங்களை கொண்டு வந்திருக்கிறது சரியானு முருகையன் சார் கேட்கிறார். சார் நீங்க என்ன சார் சொல்றீங்க? இல்ல, ஐயா சொல்றதுல ஒரு கருத்து இருக்கு, இல்லன்னு இல்லைங்க. ஆனா 75 ஆண்டு காலமா இதையே நாம் சொல்லிக் கொண்டிருப்பதுதான் வேதனையிலும் வேதனையாக இருக்கிறது. ஐயா சொன்னார் கட்டமைப்பை மேம்படுத்தணும், அது வரவேற்கத்தக்கது. உண்மையிலே கட்டமைப்பை மேம்படுத்துவது காலத்தின் கட்டாயம். ஏனென்றால் 75 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் கட்டமைப்பு மேம்படுத்தவில்லை, உட்கட்டமைப்பு வசதிகள் உயர்த்தவில்லை, ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது, குடிநீர் பள்ளிகளில் குடிநீர் பஞ்சம் இருக்கிறது, மின்சார வசதிகள் இல்லை, மின்விசிறிகள் இல்லை, ஆய்வகங்கள் இல்லை என்ற எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்புக்கும் 8ஆம் வகுப்புக்கும் ஒரு படித்ததற்கான ஒரு ஆதாரத்தை குறைந்தபட்சமாவது தேர்ச்சி பெறுவதற்கு அளவுக்காவது சொல்லித் தருவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அதை கூட செய்யவில்லை என்பதுதான் வேதனை. அதைத்தான் மத்திய அரசாங்கம் சொல்கிறது. குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பிலே அவன் என்ன கற்றான் என்பதற்காக அவன் கூட்டலும் கழித்தலும் பெருக்கலும் வகுத்தலும் உயிர்மை எழுத்துக்களும் தெரிந்திருக்க வேண்டும், வாசிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதைத்தான் சொல்கிறேன். அதையும் உங்களுக்கு ஃபெயில் ஆயிட்டாருன்னா 2 மாத காலம் இடைவெளி விட்டு அவர்களுக்கு உரிய அந்த தேர்வுக்கு படிப்பதற்கு பாஸ் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்து அடுத்த வகுப்பு கொண்டு செல்லுங்கள் என்று தான் சொல்கிறார்கள். இடை நிற்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்த அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டம் வந்து இன்றைக்கு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு முடித்து விட்டார்கள். எனவே அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லோருக்கும் வந்து ஆல் பாஸ் கொடுத்துட்டு இருந்தோம். அதன் விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பல ஊர்களில், பல இடங்களில், பல கிராமப்புறங்களில் பாடமே நடத்துவதில்லை. காரணம், ஆசிரியர்கள் மட்டுமல்ல, போதுமான ஆசிரியர்களை ஓராசிரியர் பள்ளி இன்னும் இருக்கிறது. அதே மாதிரி ஒரே கட்டிடத்தில் 2 ஆசிரியர்கள் எப்படி 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் நடத்துவார்கள்? எனவே அதை நீங்கள் மேம்படுத்தாமல் நீங்கள் ஆல் பாஸ் என்று கொடுத்து விட்டால் அந்த மாணவனின் எதிர்கால நலன் என்ன? படிக்காத பெற்றோர்கள் தான் பிள்ளை என்ன படிக்கிறார் என்று பார்க்க முடியவில்லை. எனவேதான் அவர்கள் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக மத்திய இப்படி கட்டுப்பாடு போட்டாலாவது பாடத்தை சொல்லித் தருவார்கள் என்பதற்காகத்தான் தேசிய கல்விக் கொள்கைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய 19 மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. தமிழ்நாடு போன்ற ஒரு சில மாநிலங்கள் தான் அதை ஏற்கவில்லை. இதன் மூலம் நிச்சயமாக கற்றல் திறன் மேம்படும், ஆசிரியர்கள் கற்பித்தல் பணி மேம்படும் என்பதற்காகத்தான் இதை வைத்திருக்கிறார்கள். குறைந்தபட்சம் 5ஆம் வகுப்பிலும் 8ஆம் வகுப்பிலும் மாணவன் அவனுக்கு வேண்டிய குறைந்தபட்ச அடிப்படை கல்வியை சொல்லித்தார்கள் என்பதற்காகத்தான் இதை சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்தியா முழுக்க ஏற்றுக்கொண்ட ஒரு திட்டத்தை தமிழ்நாடு மட்டும் வேண்டாம் என்பது அது வெறுப்பின் உச்சம் என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம். நந்தகுமார் சார், இப்போ இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டங்கிறது ஒரு 2009ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அதற்கு முன்பு கூட இதே நிலைதான் வந்து நீடித்தது. அதாவது இந்த 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை அந்த ஆல்பாஸ் முறை வந்து அதற்கு முன்பு வந்து இல்லை. ஆனால் 2009க்கு முன்பு நீங்கள் கூறியபடி அந்த கல்வித்தரம் உயர்வாக இருந்ததா சார்? நிச்சயமா சார், நிச்சயமா சார். நாங்களாம் படிக்கிறாங்களா அரசு பள்ளி தான் படிச்சோம். நிச்சயமா எங்களுக்கு பேசிக் எஜுகேஷன் சொல்லி கொடுத்தாங்க. உண்மையிலே நல்லா இருந்தது சார். ஃபெயில்னா ஃபெயில் தான் சொன்னாங்க. மாணவன் சார் இப்பெல்லாம் எல்லா பெற்றோர்களும் குறைந்தபட்சம் +2 வரையும் படிக்க வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசம் இல்லைங்க. இன்றைக்கு செல்போன் இல்லாத, 2 வீலர் இல்லாத, வீடு இல்லாத யாருமே இல்லை. எல்லா கிராமங்களுக்கும் பள்ளி வந்து விட்டது. எனவே படிப்பதை மக்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். நிச்சயமாக இடைநிற்றல் என்பது ஏமாற்று வேலை. இந்த சின்ன வயசுல கல்யாணம் பண்றது குறைஞ்ச தருமபுரி மாவட்டத்துல இளம் குழந்தை நந்தகுமார் சார், நந்தகுமார், இன்னும் தருமபுரி மாவட்டம், தேனி மாவட்டங்களில் பெண் குழந்தைகளுக்கு கள்ளிப்பால் கொடுப்பது இருக்கிறது. பெண் குழந்தைகள் ஒருவேளை இந்த 5ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆகிவிட்டால் மீண்டும் அவர்களை கல்வி நிறுவனங்களுக்கு அனுப்புவார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமா சார். அந்த நாள் நிலைமை மாறிடுச்சு சார். இன்னைக்கு அந்த அளவுக்கு வறுமை எல்லாம் இல்லைங்க சார். எல்லா ஊர்லயும் எல்லா வசதியும் எல்லாருக்கும் இருக்குங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலை தமிழ்நாட்டுல, இந்தியாவில் எங்கேயுமே இல்லைங்க. ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல நல்ல சூப்பர் சூழ்நிலை இருக்குங்க.